கணவன் மனைவி ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போலவே இருக்கு, கேட்கவா? இல்லை, ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க, அடிக்கடி வெளியே கூட்டி போறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு நம்ம மேலே நெருக்கமாட்டுறீங்க, அதான் என்று இழுத்தாள். ஒன்றுமில்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன், மறைக்காதீங்க, உங்கள் முகரையை பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்க. என்னத்த சொல்ல? ஏதோ சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்கத்தான் இப்படி கொஞ்சுறீங்களா நம்ம கூட? பொடி லூசு. அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிரில்லை. மெதுவாய் சொன்னான். நீயே கேட்பேன்னு சொல்லணும்னு தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆனான். என்னங்க இது? எதுவும் பிரச்சனையா? படபடத்தாள். அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது? படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு மனைவியா உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுனேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையாக படி. அவசரமாக வேலை இருக்குதுன்னு பாதியை படித்து மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. வேலையை விட்டுட்டு வீட்டோடு உங்களை கவனிச்சிக்க இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை. அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்கள் அப்பாவுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கையை உழைச்சிட்டு இருந்தார். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை. நாம தான் விளையாடவும். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நீங்கள் வரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூலில் விட்டு வந்ததும் கதையாக சொல்லுவீங்க. அதில் பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி ரசித்தேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க. அம்மா கிட்ட சொல்ல எதுவும் இல்லாமல் போச்சு. ஆனால் உங்ககிட்ட இருந்த ஆர்டர் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும்னு. ஆனால் வர்ற டைம் கேட்க முடியாது. அம்மாவால் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாம வரீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸு, அரட்டேன்னு பிஸி. இடையில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் படுத்துட்டார். அவர் டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரப்பி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துட்டே இருக்கிறதே என்னோடய வாழ்க்கையாகிடுச்சு பார்த்தியா? அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளால் முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அவள் காத்துக்கிட்டே இருக்கா, ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷம் அம்மா கிட்ட பேசுகிறது கொஞ்சம் யோசியேன். சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளவுதான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார். நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார். ஆனால் மாத்திரை காத்துக்கிட்டு இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக் படித்தார், தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை, அனுபவமும் இல்லை. அப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சே போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரியுது காத்திருந்த ஏக்கம்தான். உன்னை மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும். அடுத்த 6 நாள் அவங்க கூட பேசக்கூட முடியாதுன்னு ஒரு வேகம் இருக்கிறதா பார்த்தேன். இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்டால் எல்லாம் செய்கிற அப்பாக்கள் பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினைப்பு வந்துடும். இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிச்சிக்கே. என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜென்ரேஷன், கொஞ்சம் யோசிப்பில்ல, அதான் உன்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போதே சொல்ல முடியல. சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அவள் அதை வெளிக்காட்டும் போது உங்கள் அப்பா கட்டிலில் நகர முடியாமல் இருந்தார். அவரை நான் அப்பான்னு அவள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவு அவர் பிஸி. அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசின அவள் கேட்க முடியல. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கையே? உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துடாத. உன் மனைவி அவளோட மகனுக்கு கடிதம் எழுதி வச்சிடாத. இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்ற சாப்பாட்டு நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிற உன்னோட அடுத்த 10 வருஷம் கழித்து செலவழிக்க போகிறது தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ.
சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டி கிட்ட பிள்ளைங்க கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ எல்லாம் இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தங்க காக்க வைக்கிறதும் வாழ்க்கையா செய்வேன்னு நம்புகிறேன். ஏன்டா, நல்லா பேசின பையன்தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுருவேடா போற. கடிதத்தை படித்து முடித்தாள். அவன் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. என்ன வாழ்க்கை சார் இது! இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையுடன் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.